வணக்கம், நான் ஜெயசித்ரா. வெல்கம் டு ஜே ஹோம் சேனல். எப்போவுமே குழம்பு, ரசம், பொரியல், கூட்டு இந்த மாதிரி போர் அடிக்காமல் காளானில் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி செய்யலாங்க. இலக்காளானில் சில்லி தாங்க அது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நான் 200 கிராம் அளவுக்கு இலக்காளான் எடுத்துருக்குறேங்க. இதை நல்லா அலசிட்டு பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. ஏன்னா தண்ணி ஊறின மாதிரி இருக்குங்க, அதனால் நல்லா பிழிஞ்சிக்கலாம். சின்ன சின்னதாக மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் கறி மசால் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ கூடவே கடைசியாக சில்லி சாஸும் சேர்த்துக்கிறேன். 1/2 மூடி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா விரவி விட்டு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி ஊற்ற தேவையில்லை, ஏன்னா நம்ம அலசினதுலேயே தண்ணி இருக்கும் காளானில், அதனால் தண்ணி ஊற்ற தேவையில்லை. பாருங்கள், நல்லா அழுத்தி பிசைகிறப்பவே நம்ம போட்ட மைதா, கார்ன்ஃப்ளவர் எல்லாமே காளானோட மிக்ஸ் ஆகி நல்லா சூப்பராக மேரினேட் ஆயிரும். இதை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நம்ம அப்படியே வச்சிடலாம். இப்போ 1/2 மணி நேரம் கழித்து நல்ல எண்ணெய் சூடான அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு காளானை ஒவ்வொன்றா உதுத்து விட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. ஒரு பக்கமாக நல்லா செவந்து வெந்த உடனே திருப்பி விட்டுக்கலாங்க. திருப்பி விட்டு நல்லா செவக்க வேக வச்சு பொரித்து எடுத்துக்கலாங்க. வெந்த உடனே எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு வந்துருங்க. இந்த காளான் ரொம்ப சத்தானதுங்க. கொழுப்பு சத்து அதிகம் இருக்காது, ஃபேட்டும் இல்லை, புரோட்டீன் அதிகம் இருக்குது. அதனால் நம்ம இதை அடிக்கடி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி பாருங்கள், ஒவ்வொன்றா உதுத்த மாதிரியே போட்டுக்கணும். அடுத்த பேட்ச் போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாங்க. ஃப்ரெஷ் காளான் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி பொரித்து எடுத்து நம்மளே சில்லி செஞ்சு சாப்பிட்றப்ப இருக்கிற டேஸ்ட்டே பிரமாதமாக இருக்குங்க, அருமையாக இருக்கும். இதே சில்லி காளானில் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கிறேங்க. அதனோட லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேங்க, கமெண்ட் பாக்ஸில் பாருங்கள். பாருங்கள், சூப்பராக இலக்காளான் சில்லி ரெடி ஆயிடுச்சு. இதில் லைட்டாக லெமன் பிழிஞ்சு விட்டு சாப்பிட்றதுக்கு பிரமாதமாக இருக்குங்க. ஆனியனோட சாப்பிட்லாங்க, அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜே ஹோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.